ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் சோபனா ஏழுமலை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து எனக்கு 9th மந்த்து. ஸோ எல்லாரும் ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. சரி நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ஃபோட்டோஷூட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷூட்க்கு காஸ்டியூம் என்னன்னு பார்த்துக்கலாமா? பெரிய பெரிய கவுன்லாம் இல்லை, இந்த saree தான். இது பழைய saree தான், என்ன ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த saree எடுத்துக்கிட்டேன். வர வரைக்கும் ஃபேஸ் நல்லா கிளியரா இருந்துச்சு, ஒரு முகப்பரு கூட இல்லை. இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு எப்படி தான் என் 7ஆம் அறிவுக்கு தெரிஞ்சிச்சோ என்னன்னு தெரியல, கரெக்டாக ஒரு முகப்பரு வந்துருச்சு. சரி, ஓகே, அதுவும் ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது. சரி, ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டுக்கலாம். இதை மேக்கப்னு கூட சொல்ல முடியாது. பான்ஸ் ஒயிட் பியூட்டி ஃபர்ஸ்ட் வந்து மூஞ்சிக்கு அப்படியே அப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்மிஸ் பிபி பவுடர் கொஞ்சம் எடுத்து பூசிக்கலாம். ஃபவுண்டேஷன், ஐலைனரு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு லிப் பாம் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்போவுமே நான் வைக்கிற பொட்டு அதை வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் குங்குமமும் சந்தனமும் வச்சுக்கலாம். வச்ச பிறகு தான் முகம் கொஞ்சம் மங்களகரமாக அழகாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த தங்க ஆரம் தான் இன்னைக்கு நம்ம வந்து போடுறோம், 4 சவரன். அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, 1500 தான். இதுதான் ஃபோட்டோ எடுக்கணும்னு யோசிச்சோம், அதனால நாங்கள் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணவே இல்லை. பூ கூட வாங்கலை. பூ வந்து வாங்கிட்டு வர லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சு, சரி அதையே வந்து வச்சு மேனேஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி டிசைனில் வந்து வச்சேன் சார், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி பூ வச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நான் ரெடி ஆகிட்டேன். இவ்வளோதான் என்னுடைய மேக்கப்பு, என்னுடைய இது எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பையனும் அவரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவர் சுமார் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஷர்ட் தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. எங்கள் கல்யாணத்துக்கு எடுத்த ஷர்ட்டு, கல்யாணத்தில் போட்ட ஷர்ட் அப்படியே வந்து இன்னைக்கு வந்து போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஷர்ட்டு. ரொம்ப யூஸ் பண்ணல, அதனால அதே வந்து இன்னைக்கு போட்டுக்கிட்டாரு. கல்யாண போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடாதீங்க. அப்போ எப்படி இருக்காரு, இப்போ எப்படி இருக்காரு பாருங்க. அப்போ விட இப்போ தான் ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்காரு எங்க வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் வந்து போட்டோகிராஃபர் வந்து பக்கத்து தெரு தான், அவரை கூப்பிட்டு போட்டோ எடுக்க சொன்னோம். இப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி எடுங்க, அப்படி எடுங்கன்னு அவர் வாட்டின்னு எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே தம் கட்டி நின்றுட்டு இருந்தாரு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு என்னோட வீட்டுக்காரு. சபரி இதுக்கப்புறம் சிரிக்கலன்னா அம்மா அடிச்சிருவாளோன்ற ஒரு பயத்தோடயே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. நீங்க எப்படியாச்சும் நில்லுங்கப்பா, நான் வந்து ஒழுங்கா நின்னுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தாச்சு. சரி சரி, மூச்சு விடு மூச்சு விடு, தம் கட்டி நிக்காத அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு அப்புறம் எடுத்த போட்டோலாம் ஒன்று ஒன்றா அவர் காமிச்சிட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இது ஓகே அது ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்னா நல்ல அழகான ஒரு கடற்கரையில் நல்ல லைட் செட்டிங்கில் கலர் கலராக வந்து புகையெல்லாம் விட்டு அப்படியே சூப்பராக எடுத்து வைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு வந்து வருமானம் இருக்காது. இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லாதவங்க வந்து அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி கடன் வாங்கி அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கலாம். ப்ரெக்னன்சின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பேபி பம்ப் வந்து லைஃப்ல 1 டைம் ஆர் 2 டைம் தான் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து கிடைக்கிறோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸ் மொமெண்ட்னு சொல்லலாம். அதனால அந்த டைம் நம்ம மெமரியை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் ஃபோட்டோ ஷூட்டை தவிர நம்மளுடைய அதில் வந்து நம்ம காஸ்ட்லியாக வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் வந்து நம்மளா நினச்சிக்கிறது தான். போஸ் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கேமராவை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நிற்க வச்சு என்ன பார்த்த மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன மட்டும் தனியாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் இதோட வந்து இன்டோர் ஃபோட்டோ ஷூட் வந்து முடிந்தது. இப்போ வந்து நம்ம அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போக போகிறோம். அவுட்டோர்னா வேற எங்கேயும் இல்லை, எங்க வீட்டு பின்னாடி இருக்க வாழை மரத்துக்கிட்ட போறோம். இன்டோரை விட அவுட்டோர்ல எடுத்த போட்டோ வந்து ரொம்பவே அழகா வந்துருச்சு. அது வந்து நாங்க ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, எந்த ஃபோட்டோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்புறம் சபரி ஒரு 2, 3 ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அது வந்து என்னால எடுக்க முடியல வீடியோ. அவ்வளோதான், ஃபோட்டோ ஷூட் வந்து முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க. ஏதோ ஏழைக்கு ஏத்த எல்லோருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ரொம்ப பெரிய விஷயம் கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சிம்பிளா செஞ்சு கூட நம்ம ஹாப்பியா இருக்க முடியுன்றதுக்கு நான் இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப 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 மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு தேவை வந்து இந்த மெமரியை சேவ் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபோன்ல எடுத்து ஒரு 2, 3 ஸ்டில் மட்டும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சபரி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. எனக்கு வந்து ஃப்ரைடே வந்து ஒரு கால் வந்துச்சு பேங்க்ல இருந்து. வி ஆர் காலிங் ஃப்ரம் எஸ்பிஐ பேங்க், வி கிவ் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, தேங்க்யூ அப்படின்ட்டு. சரி ஓகே, எது ஃப்ரீயா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களே போவோம்னு சொல்லி நாங்க 2 பேரும் வந்து பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். என்னுடைய பிரெக்னன்சி போட்டோஷூட் மிக எளிமையான முறையில் மிக சிறப்பாக இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கருத்து பெட்டியில உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.